உங்கள் வீட்டு டாய்லெட் ரூமில் உள்ள டைல்ஸ் வந்து பளிச்சுன்னு மின்னணுமா? கவலையே விடுங்க. நான் சொல்கிற இந்த ஒரு முறையில் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ சூப்பராக கண்ணாடி போல் மின்னுங்க. வாங்க அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், லெமனை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து உடச்சா வந்து வரணும், அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ வந்து சம்மர்னால நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே லெமன் வந்து நிறைய வாங்குவோம். அதெல்லாம் வந்து கீழே அது வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச லெமனில் வந்து நிறைய க்ளீனிங் டிப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10லேருந்து 12 லெமன் தோலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ண போகிறோம். இதோடைய வந்து முட்டையோட ஓடை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 4-5 முட்டையோட ஓடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வந்து ஃபைன் பவுடர் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிடுவோம். இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குது, அதனால் வந்து என்னுடைய பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்புல நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய வந்து அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டெல்லாம் போகாது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதோட இன்னும் என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ₹1 ஷாம்பு கொஞ்சோடு சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் ஷாம்பு இல்லை அப்படின்னா வாஷிங் பவுடர் இருந்தால் கூட அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோடய சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கிட்ட பாத்திரம் வளர்க்குற அந்த பொடி இருக்குது. இது இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து எடுத்திருக்கேன். என் பாத்ரூமில் இன்றைக்கி வந்து அதிகமான ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பொடி எதனால் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரைகளை எடுக்கிறதுக்கு அந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் இது எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் கிளீனர்னு சொல்லிட்டு ₹10 பேக்கெட்லாம் இப்போ வந்து கிடைக்கும். இதை வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இந்த பொருள்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெறும் முட்டையும் லெமன் தோலும் அப்புறம் வந்து ஏதாவது வாஷிங் பவுடர் இந்த 3 இருந்தால் மட்டுமே போதும். அதிகமாக ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா இந்த பொருள்லாம் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய பாத்ரூமை காமிக்கிறேன். பாத்ரூமில் வந்து பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை பிடிச்சி போய் இருக்குன்னு. ஏன்னா வந்து சால்ட் வாட்டராக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து பாத்ரூமில் வந்து உப்பு கரை வந்து இதேமாரி சேர்ந்துடும். அதுவும் விடாப்படியாக சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குளிக்கிற சோப்பெல்லாம் வந்து நம்ம டைல்ஸில் படுறதுனால அதுவும் வந்து டைல்ஸில் வந்து ரொம்ப அழுக்காயிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உப்பு கரையே இருக்குது. கீழ்ப்பகுதி ஃபுல்லாக வந்து நிறைய வந்து அழுக்கு கரையே இருக்குது. இப்போ வந்து இதைத்தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே வந்து லெமன், அப்புறம் வந்து இந்த முட்டை ஓடு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனிங்க்கு தான் யூஸ் ஆகும். நம்ம லெமனும் அந்த முட்டை ஓடும் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து தேய்க்கும் போது அந்த அழுக்குகளையும் அந்த உப்பு கரைகளையும் நீக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து லெமன் சேர்த்துருக்கிறதுனால நல்ல பாத்ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷிங் பவுடர், அப்புறம் வந்து டாய்லெட் அந்த க்ளீனிங் பவுடர்லாம் சேர்க்கிறதுனால அது உண்மையிலே வந்து இந்த கிருமிகளை அழிக்க மட்டும் இல்லாமல் அந்த உப்பு கரை அழுக்கு கரை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு வேஸ்ட்டான ஒரு க்ளவுஸு இருந்தால் மாட்டிக்கோங்க. என்கிட்ட ஒரு கவர் இருக்குது, அதை வந்து கையில் மாட்டிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ க்ளீன் பண்ணுறதுக்கு அதை மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த பவுடரோட நல்ல தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்த இடத்துல உப்பு கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நான் வந்து தேய்ச்சி விட்றேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஹார்டான ப்ரஷ் இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து இந்த பொடியை தொட்டு தேய்ச்சி விடலாம். அது நல்லாவே வந்து க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பைப்புக்கு மேலே வந்து நிறைய வந்து விடாப்பிடியான கரைகளாக இருக்குது. நிறைய வந்து உப்பு கரைகள் தான். இப்போ அந்த இடத்துலையும் வந்து நான் நல்லாவே வந்து தேய்ச்சி விட்றேன். ரப்பர் மாதிரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அழுக்கு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. உங்கள்கிட்ட வந்து இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்களுக்கு வந்து இதேமாதிரி க்ளவுஸ் போட்டு தேய்ச்சி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நல்லா வந்து ஒரு பெருக்க மாதிரி, இல்லைன்னா வந்து இதுக்குன்னே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன வாங்கி யூஸ் வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் தேய்ங்க. இப்போ பாருங்கள், பைப்புக்கிட்ட எவ்வளோ விடாப்படியான அழுக்கு உப்பு கரை எல்லாமே சேர்ந்து போய் இருக்குது. எல்லா இடத்துலையும் நான் வந்து டாய்லெட் ரூம் எல்லா இடத்துலையும் நான் தேய்ச்சி விட்றேன். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு கீழே தூக்கி போடுற பொருளை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிற வந்து டாய்லெட் ரூமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக வந்து 1 மணி நேரமாவது நீங்கள் வந்து நல்லா ஊற விட்டு தான் நீங்கள் தேய்ச்சி கழுவணும். இல்லை நீங்கள் தேய்ச்ச உடனே கழுவுனீங்க அப்படின்னா அவ்வளோலாம் ரிசல்ட் கொடுக்காது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து நல்லா வந்து ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டேன்.
இந்த பொடியை கொண்டு நான் வந்து டைல்ஸ் மட்டும் இல்லைங்க, டாய்லெட்லேயும் வந்து நான் வந்து இந்த பொடியை அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்ருக்கேன். அப்புறம் கீழே உள்ள வந்து டைல்ஸ்லேயும் தேய்ச்சி விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ உப்பு கரையாக இருந்தது பாருங்கள். இப்போ வந்து அது நல்லாவே வந்து ஊறிடுச்சு. ஊறினோன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அதை கழுவி காமிக்கிறேன். அந்த அழுக்கு, அந்த உப்பு கரை அப்படியே வந்து ரிமூவ் ஆகிரும். நம்ம வந்து ஊற வச்சு தேய்க்கிறதுல தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இதேமாரி நீங்கள் வந்து உங்கள் டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவே டாய்லெட் ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சீக்கிரம் வந்து அடிக்கடி உப்புக்கரை வந்து சேர விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெருக்கமாறு எடுத்து இப்போ லைட்டாக தண்ணியை ஊற்றி நான் வந்து அந்த இடத்துலலாம் தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வெளியேறி வந்துடும். இப்போ பாருங்கள், அழுக்கு கலண்டுக்கிட்டு வெளியே வருது பாருங்கள். வேஸ்ட்டுன்னு நம்ம கீழே தூக்கி போடுற பொருள் தான். அவ்வளோ சூப்பரான வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழுக்கு பிடிச்சி போயிருந்தது பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன்ஸு தான். நான் வந்து டாய்லெட் வந்து க்ளீனர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன். அது எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா அந்த வாசனையாகவும் இருக்கும். அந்த அழுக்குகள் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும். அந்த பேக்டீரியாஸ் எல்லாம் கொன்றும். அதனால தான் நம்ம வந்து அந்த பவுடரை நான் சேர்த்துருக்கேன். அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெமனு, அதுக்கப்புறம் வந்து முட்டை ஓடு, அதுக்கப்புறம் வந்து அந்த லிக்விட் பவுடர் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள் எவ்வளோ உப்பு வந்து கலண்டுக்கிட்டு வெளியே வந்திருக்கு பாருங்கள். நிறைய உப்புக்கரை வந்து ஃபுல்லாக நல்லா கலண்டுட்டு வெளியே வந்திருக்கு பாருங்கள். கீழே உள்ள டைல்ஸும் வந்து நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். வேறு நான் எதுவுமே சேர்க்கலை, இது மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். இவ்வளோ சூப்பரான வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.